ஹாய். மனிதன் நினைவுகளை சுமந்தலையும் ஜீவராசி. அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த நினைவலைகளால் புதிய புதிய விஷயங்களை, கற்பனை கேட்டாத புது புது விஷயங்களை அவன் செஞ்சுக்கினே இருக்கிறான். அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அந்த நினைவெடுக்கில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி காலத்துக்கு நீடிக்குது தெரியுமா? அடுத்தடுத்து வரக்கூடிய சம்பவங்கள் அதுக்கு தீனியாக அமையுது. அதுக்கு தீனி போடுது, பேட்டரி மாதிரி சார்ஜ் கொடுக்குது. அதனால் தொடர்ந்து அது இயங்கிக்கிட்டே இருக்கு. அது ஞாபகங்கள் நீடித்து இருக்கிறது வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய சம்பவங்களின் சக்தியை பொறுத்து தான் இருக்குது. ஞாபகங்கள்னாவே அது ஒரு காலம் சம்பந்தப்பட்டது. ஒரு காலத்துக்கு ஒரு விஷயம் உள்ளே இருந்து அந்த நினைவெடுக்குலேருந்து எட்டி எட்டி பார்க்குது அப்படின்னா அது நமக்கு ஞாபகமாக நிற்கிதுன்னு அர்த்தம். சிலது மறக்கப்படுது, சிலது நாம் இருக்கிற வரையும் அந்த உயிர்ப்போடையே இருந்துக்கிட்டு நமக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கு. அந்த நினைவெடுக்கில் மேலடுக்கில் நின்றுக்கினே நம்மளை நமக்கு ஏதாவது உணர்த்திக்கிட்டே இருக்கு. ஒரு ஞாபகத்தை இன்னொரு ஞாபகம் விரட்டுறதும் மிரட்டுறதும் அடக்கிறதும் ஆள்றதும் அழிப்பதும் அணைக்கிறதும் இப்படியாப்பட்ட ஒரு நுணுக்கமான செயல்களை செஞ்சிட்டு இருக்க நினைவுகள் நமக்கு சொத்தாகவும் அமையுது, சுமையாகவும் அமையுது. இருந்தாலும் இதுதான் மனுஷனை வாழவும் வைக்குது. ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவம் அப்படியே நம்ம நினைவெடுக்கில் போய் உட்காரணும்னா அதுக்குன்னு ஒரு ஸ்திரமான ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்கணும். திரும்ப ஞாபகப்படுத்தணும், இவனுக்கு அதை திரும்ப ஞாபகப்படுத்தணும், இல்லை இவனுக்கு அடிக்கடி அது தேவைப்படுற மாதிரியான ஒரு தேவையை உருவாக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த சம்பவம் உள்ளே போய் உட்காரும். ஆனால் அந்த மாதிரி உட்காந்ததை நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு தேவைப்படுற நேரத்தில் அது இந்த பொருளை இங்கேருந்து எடுத்து வைக்கிற மாதிரி அந்த ஞாபக அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஞாபகங்கள் தேவையில்லைன்னா எடுத்து வைக்க முடியாது. அதுவாக தீரணும். அதுவாக அந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி அடுத்து ஒரு சம்பவம் வரும், அடுத்த ஒரு மனமாற்றம் ஏற்படும், அடுத்த ஒரு யோசனை வரணும். அது மேலோங்கி நின்றுச்சுன்னா அந்த பழைய எண்ணங்கள் நமக்கு நல்லதாக இருந்தால் காலத்துக்கும் வச்சுக்கிற மாதிரி இருந்துக்கலாம். ஆனால் நம்மளை போட்டு வாட்டி வதக்கக்கூடிய சதா சர்வகாலமும் நம்மளை துயரத்திலே ஆழ்த்தக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா அது இறக்கி வைக்கிறதுக்கான தைரியமும் ஒரு புது பழக்கமும் நமக்குள்ளே ஏறிடுச்சுன்னா வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான எக்ஸிட் டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இட் கோஸ் அவுட், நம்மளை விட்டு அது நவுந்து போயிடும். நமக்கே தெரியாது இப்படி ஒன்று இருந்ததா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வி வில் பி ஆக்குபைட் டு சம் அதர் ஆக்டிவிட்டி. வேறு ஒரு செயல்பாடில் நாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும். இப்படி தான் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளை விட்டு போகிறதும் இருக்கிறதும் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. மனிதன் ஒரு விஷயத்தை உள்வாங்கிறது அவன் அதை சாப்பிட்றான், அவன் அதை திங்கிறான் அப்படின்னாக்கா அந்த எண்ணங்கள் அவனுக்குள்ளே போய் உட்காருது. ஆனால் அதே நினைவெடுக்கில் உட்கார்ந்த பிறகு அது அவனை வழி நடத்துது, அவனை வழி மறைக்குது, அவனை ஆட்டி படைக்குது அப்படின்னா அது அவனை திங்குதுன்னு அர்த்தம். இந்த நினைவெடுக்கில் உட்கார்ந்துருக்கிற ஞாபகங்களுக்கும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கும் நடக்கிற போராட்டமாகவே தான் இந்த வாழ்க்கை இருக்குது. ஒன்று மனுஷன் அந்த நினைவெடுக்குகளை மேனிப்புலேட் பண்ணி அதை வழிநடத்தி மாற்றி அமைக்கிற சக்தியை பெற்றுவிட்டான் என்றால் அவன் வெற்றியாளன். ஆனால் உள்ளே உட்காந்த அந்த நினைவுகள் அவனை உருக்கிக்கிட்டு இருந்ததுன்னா, அவனை எழ முடியாத அளவுக்கு ஒரு பாரமாக அவன் மேலே உட்காந்துருச்சு அப்படின்னாக்கா அவன் அதுக்கு அடிமையாயிடுறான். ஒரு வெற்றியும் தோல்வியும் நம் மனதை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்து, நாம் எதை நிலையாக காலத்துக்கும் வச்சுக்கணும் அப்படின்ட்டு எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து தான்
நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாகவும் அல்லது இருளாகும் அமையும். ஸோ at last தீதும் நன்று பிறர் தரவாராங்கிற மாதிரி the person has to decide whether to control his mind, to become slave to his mind. சூப்பர்ல. இதில் யார் இருக்கா? வெளியிலேருந்து யாருமே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். நினைத்தால் செய்யலாம், நினைத்தால் அப்படி ஆகலாம், நினைத்தால் ஒரு அருமையான ஒரு வாழ்வை வாழ்ந்து கிடக்கலாம். தேங்க்யூ.